7ஆம் அதிகாரம் மைக்கில் வாசிக்கிட்டோம். ஏன்னா நம்ம யூடியூப்பில் போடுறதுனால நிறைய நேரங்களில் அந்த சவுண்டு கிளியராக கேட்கலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் பாஸ்டமாக வாசிப்பாங்க. பாஸ்டமாக வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 1 முதல் நம்ம சில வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகேல் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியர்களின் பாளையம் அவனுக்கு வடக்கே மேரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத்தின் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வரக்கடவன். உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்தி என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்துக்கு போக கடவர்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்து கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்து கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கிலே இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்திலே நாம் அதை தியானித்தோம். பாருங்க, மீதியானியருக்கு எதிராக யுத்தம் செய்யும்படிக்கு மிகவும் பயந்து கொண்டிருந்த அந்த கிதியோனை கர்த்தர் பலப்படுத்தி, இப்போ கிதியோனோடு கூட அந்த மீதியானியரோடு யுத்தம் பண்ணும்படி எவ்வளவு பேர் போறாங்களா? 32,000 பேர் கிதியோனோட யுத்தத்துக்கு போகிறார்கள். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, இவ்வளவு பேரு வேண்டாம்ப்பா, ஏன்னா இவ்வளவு பேரோட போய் நீ இந்த மீதியானியரை நீ வெற்றி கொள்வாய் என்று சொன்னால் இவெல்லாம் சொல்லுவான், எங்க கைதான் எங்களை ரட்சித்தது என்று எங்களுக்கு விரோதமா, அதாவது எனக்கு விரோதமா இவன் வீம்பு பேசுவான். அதனால இவ்வளோ பேர் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே கிதியோனிடத்துல சொல்றாரு, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் ஓடி போக கடவன் நீ சொல்லுன்றார். சொன்ன உடனே கிதியோன் சொல்றாரு, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் விரைவாய் ஓடி போக கடவன் சொல்றாரு. சொன்ன மாத்திரத்தில் எவ்வளோ? 32,000 பேர்ல 22,000 பேர் என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டான். எவ்வளோ பேர் போயிட்டான்? 22,000 பேர் ஓடிட்டான். அப்போ மீதி எவ்வளோ பேர் இருக்காங்க? 10,000 பேர் இருக்காங்க. மறுபடியும் கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கிதியோன் இதுவும் அதிகம், அதனால நீங்க அந்த ஆரோத் அந்த நீரூற்றாண்டையில இவர்களை தண்ணீர் குடிக்கும்படி கொண்டு வா, நான் அங்கே யார் உன்னோடு கூட வரலாம் என்று பரீட்சித்து காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் கிதியோனோட சொல்றாரு. அதே போல அந்த தண்ணீர் அண்டையில எல்லாரும் தண்ணீர் குடிக்க போன போது அந்த 10,000 பேர்ல 9,700 பேர் என்ன பண்ணார்களாம்? அப்படியே முழங்கால் ஊன்றி அந்த நீரூற்றில் இருந்த தண்ணீரை அவர்கள் குனிந்து குடிக்கிறார்கள்.
300 பேர் மாத்திரம் என்ன பண்றார்களாம், அப்படியே நின்று கொண்டு தண்ணீரை மாத்திரம் குனிந்து அள்ளி நாய் நக்குகிற பிரகாரமாக அந்த தண்ணீரை என்ன பண்ணார்களாம், கையிலே அள்ளி அவர்கள் நக்கி குடித்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கிதியோன் அந்த முழங்கால் ஊன்றி குனிந்து அவனுங்க குடித்தானுங்களே, அந்த 9700 பேரை என்ன பண்ணிடு, திருப்பி அனுப்பிவிடு. இந்த யுத்தத்துல இந்த 300 பேர் மாத்திரம் உன்னோடு கூட என்ன பண்ணட்டும், வரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32,000 பேர்ல ஏற்கனவே 22,000 பேர் போயாச்சு. அவன்லாம் எப்படிப்பட்டவனா இருந்தான், மிகவும் பயமும் திகிலும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதனால நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நம்ம எதிர்த்து வருகிற சத்துருக்களை, நம்ம எதிர்த்து வருகிற போராட்டங்களை, நம்ம எதிர்த்து வருகிற பிரச்சனைகளை நாம் வெற்றி கொள்ள வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணுங்க, தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் போன வாரம் நம்ம கேட்டோம். நமக்கு என்ன தேவை, தைரியம் தேவை. பயந்தாங்குள்ளிங்களா இருக்கக்கூடாது. ஆமாம், நம்ம பயமும் திகிலும் உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையை கண்டோ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. அல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. வாழ்க்கையில் என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன், நான் தைரியமா இருப்பேன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் போன வாரம் நம்ம கேட்டோம். நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த 22,000 பேர் பெரிய வீரர்கள் மாதிரி அப்படியே போய் யுத்தத்துக்கு தயாராக நின்றுட்டு இருக்கான். ஆனால் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு, பயமும் திகிலும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால பயமும் திகிலும் உள்ளவனை வச்சு கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, இந்த பயம்லாம் வேணாம். சிலர் தானும் ரொம்ப பயப்படுவான், மற்றவங்களே என்ன பண்ணுவான், ரொம்ப பயமுறுத்துவான் பாருங்க. சில ஆட்கள் நம்மளா கூட பேசினா இருக்கிற விசுவாசமே என்ன பண்ணிடும், போயிடும். அந்த மாதிரி சில பயந்தாங்கொள்ளிங்க இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம யுத்தத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம வெற்றியின் மேல வெற்றி அடைய வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் எப்படி இருக்கணும், சிங்கத்தை போல நாம் தைரியம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, ஆண்டவர் 22,000 பேர் பயந்தாங்கொள்ளிங்க. அதுக்கு அடுத்தது 10,000 பேர் இருக்கான். ஸோ கிதியோன் அவங்களோட போலான்னு நினைக்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ பேரும் வேணாம்ப்பா, இதில் நான் பரீட்சித்து காட்டுகிறவர்களை மட்டும் உன்னோட கூட்டிட்டு போன்னு சொல்லி அந்த முழங்கால் ஊன்றி தண்ணீர் குடித்த எவ்வளோ பேர் ஆண்டவர் போக சொல்லிட்டாரு, 9,700 பேரை கர்த்தர் திருப்பி அனுப்பிட்டார். யோசித்து பாருங்க, ஏன் ஆண்டவர் அனுப்பினார்னா அவங்கெல்லாம் எப்படி குடித்தார்களா, முழங்கால் ஊன்றி அந்த தண்ணீரை குடித்தார்கள். ஆனா 300 பேர் மாத்திரம் அங்க நின்று கொண்டு தங்கள் கைகளால் அந்த தண்ணீரை அள்ளி அவர்கள் நக்கி குடித்தார்கள். ஆண்டவர் ஏன் இவங்களை மட்டும் யுத்தத்துக்கு இந்த 300 பேரை வைத்துக்கொள்ள சொல்லுகிறார், ஏன் இந்த 9,700 பேரை ஆண்டவர் திருப்பி அனுப்ப சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் நம்ம கேட்டோம். ஸோ கர்த்தர் பாருங்க, இந்த 9,700 பேர் கர்த்தரை பற்றி அறிஞ்சிருந்தாலும் இவர்கள் ஒரு நிர்விசாரம் உள்ளவர்களாய், இல்லை தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் இல்லாதவர்களாய் எந்த இடத்திலும் முழங்கால் ஊன்றி காணப்படுகிறவர்களாய் இவர்கள் காணப்பட்டார்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, யூதர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய சமூகத்தை தவிர வேற எங்கேயும் என்ன பண்ண மாட்டாங்க, முழங்கால் படியிடவே மாட்டார்கள். உயிரே போனாலும் பரவாயில்லன்னுவாங்க. மொர்தெகாய் மாதிரி, மொர்தெகாய் சொன்னார் இல்லை, இல்லை இந்த ஆமானை எல்லாம் விழுந்து வணங்கி நமஸ்கரிக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் யூதன், அதனால் இந்த ஆமானை நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். இல்லை, ஸோ அப்படித்தான் யூதர்கள் வைராக்கியமாக இருப்பார்கள். ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம்தான் அவங்க முழங்கால் படிடுவாங்க. ஆனால் இந்த 9,700 பேர் ஏற்கனவே பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டவர்களாய் இருந்தபடியினாலே ஒரு பெயரளவில் யூதனாக, ஒரு பக்தி வைராக்கியம் இல்லாதவனாக தேவ சமூகத்தில் மாத்திரம் முழங்கால் படியிட வேண்டிய இவன் எங்க போயிட்டான், அந்த தண்ணீர் அண்டையில போய் முழங்கால் படிடுறான். அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவன்லாம் சரியில்லாத ஆளு, இவனெல்லாம் என்ன பண்ணு, திருப்பி அனுப்பிவிடு.
ஆனால் இந்த 300 பேர் மாத்திரம் ஆண்டவர் வைத்து கொண்டார். காரணம், அவர்கள் கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமாய் ஜீவித்த தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். நம்முடைய முழங்கால்கள் எப்போதும் யாருக்கு முன்பாக மட்டும்தான் முடங்கணும்? கர்த்தருக்கு முன்பாக மட்டும்தான் முடங்கணும். இந்த உலகத்தில் வேற யாருக்கும் வேற எதுக்கும் எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன பண்ணக்கூடாது? அவர்களை வணங்கவோ அவர்களை நமஸ்கரிக்கவோ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மேன்மையை, துதிய வேற ஒருவருக்கும் இந்த உலகத்தில் நாம கொடுக்க கூடாது என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம தியானித்தோம். அல்லேலூயா. இப்ப கிதியோனோட எவ்வளவு பேர் இருக்காங்க? 300 பேர் இருக்காங்க. ஆனா மீதியானருடைய சேனை எப்படி இருக்குங்க? 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. அல்லேலூயா. என்னவா? எவ்வளவு பேர் இருக்காங்களா? அந்த பக்கத்துல மீதியானுடைய சேனை இருக்கு. மீதியானியர் மட்டும் இல்லை, அவரோட யாரெல்லாம் வந்திருக்காங்களாம்? அமலேக்கியர், சகல கிழக்கத்தி புத்திரர். அவங்களுடைய தொகை எவ்வளவு இருக்குன்னா, எப்படி இருக்கான்? வெட்டு கிளிகளை போல இல்ல திரளா இருக்கிறார்கள். ஆனா இப்ப கிதியோனோட ஆண்டவர் எவ்வளவு பேர் அனுப்புறாரு? வெறும் 300 பேர். இந்த 300 பேரை மட்டும் அழைச்சிட்டு ஆண்டவர் அவ்வளவு பெரிய சேனையோடு கூட யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் கிதியோனை என்ன பண்றாருங்க? ஆண்டவர் அனுப்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதாவது எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க 32,000 பேர்ல. இப்ப இருக்கிறது வெறும் 300 பேரு. இப்போ நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையின் இடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்கள் இடமட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டி கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் அந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்ததை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் கிதியோனோட பேசுறாரு. கிதியோனே, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு என்ன பண்ண போ. எவ்வளவு பேராடா? வெறும் 300 பேர். ஆனா எதிரியினுடைய சேனையுடைய அங்க கணக்கே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே, ஒருவேளை கிதியோன் யோசித்திருப்பார், இல்ல நம்ம வச்சுங்கிறது எவ்வளவு பேரு? 300 பேர். இந்த 300 பேராட லட்சக்கணக்கான இந்த அமலேக்கியரை, இந்த மீதியானியரை, இந்த சகல கிழக்கத்தி புத்திரரை நாம் எப்படி வெல்ல முடியும் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் பயம் கிதியோனுடைய உள்ளத்துல இருக்கு. கர்த்தர் இவ்வளோ பேசியும் இன்னும் கிதியோனுடைய உள்ளத்துல என்ன இருக்கு? கொஞ்சம் பயம் இருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே, நீ போக
பயப்பட்டாயானால் முதல்ல நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் அங்க போ. அவங்க என்ன பேசுறாங்கன்றதை நீ போய் என்ன பண்ண, கேள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாருங்க, யுத்தத்திலே ஜெயத்தை கொடுப்பதற்கு முன்பாக அந்த யுத்தத்திலே சத்துருக்கள் என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள் என்பதை கேட்கும்படிக்கு கர்த்தர் கிதியோனையும் கூட யார் அனுப்புறாராம், அவன் வேலைக்காரனாகிய பூராவையும் கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. பூரா அப்படின்னு சொன்னா தாங்கி பிடிக்கிறவன் என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? பூரா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, என்ன அர்த்தம்? தாங்கி பிடிக்கிறவன். அப்போ கிதியோன் கொஞ்சம் பயந்து, இன்னும் கூட கொஞ்சம் பயம் அவருக்குள்ள இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போ, கூட யாரை கூட்டிட்டு போ, பூராவை கூட்டிட்டு போ. அங்க போனா அவங்க பேசுறதை கேட்டு உன் கைகள் என்ன பண்ணும், திடப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஆண்டவர் கிதியோனை தைரியப்படுத்தும்படி அங்கே அந்த எதிரிகளுடைய பாளையத்துக்கு அவனோடு கூட பூராவை கர்த்தர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். பூரா அப்படின்னா நான் சொன்னேன், தாங்கி பிடிக்கிறவன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மையும் தாங்கி பிடிப்பதற்கு அநேக பூராக்கள் வேண்டும். அல்லேலூயா. ஆமா இல்லையா? ஒரு மரம் இருக்கு, ஒருவேளை மிகுந்த கனிகள் இருக்குன்னா அந்த கனிகளை தாங்குவதற்கு என்ன தேவை, கிளைகள் தேவை. அப்பதான் அந்த பழம், அந்த கனி என்ன செய்யும், மரத்துல பத்திரமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை தாங்கி பிடிப்பதற்கு, நமக்காக ஜெபிப்பதற்கு, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை வளர்த்து உருவாக்குவதற்கு, நமக்கு ஏற்ற வேளையிலே தேவ ஆலோசனைகளை சொல்லி நம்மை திடப்படுத்துவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை தாங்கி பிடிப்பதற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கும் அநேக நேரங்களில் அநேக பூராக்கள் தேவையாய் இருக்கிறது. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவரே நம்ம தாங்கி பிடிக்கிறதுக்கு சில பூராக்களை என்ன பண்ணுவாராம், நமக்கு எழுப்பி தருவார். ஆமா, நமக்காக ஜெபிக்கிறதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு, நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு, நம்மை கர்த்தருக்குள்ள இன்னும் நம்மை ஊன்ற கட்டுவதற்கு, இல்லையா, நம்ம சோர்ந்து போன நேரங்களில் நம்மை தட்டி எழுப்பி நம்முடைய சோர்வை நீக்கி நம்மை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் சில நேரங்களில் நமக்கும் அநேக பூராக்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இங்க கிதியோன் தான் நியாயாதிபதி, ஆனா பூரா யாருங்க, வேலைக்காரன். ஒருவேளை வேலைக்காரனை கொண்டு கர்த்தர் இவரை இன்னும் பலப்படுத்துவதற்கு, இவரை தைரியப்படுத்துவதற்கு ஆண்டவர் ரொம்ப தைரியசாலியாகிய பூராவை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், இந்த கிதியோனை விட பூரா ரொம்ப தைரியசாலியா இருந்திருப்பார். இல்ல, ஒருவேளை பயந்தாங்கொல்லியா இருந்தா இன்னும் கிதியோனை என்ன பண்ணியிருப்பாங்க, பயமுறுத்திருப்பாங்க. ஆண்டவர் சொல்ற, நீ பூராவை கூட்டிட்டு போ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கும் சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக பூராக்களை கர்த்தர் என்ன பண்றாரு, எழுப்பி கொடுக்கிறார். நமக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்க, நமக்கு ஏற்ற வேளையில உதவி செய்ய, ஏற்ற வேளையில நமக்கு ஆலோசனை சொல்ல, நம்மை தாங்கி பிடிக்க, நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்த, இல்லையா, கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும்படி, நம்ம சோர்ந்து போன நேரங்களில் நம்மை தாங்கி பிடிக்கும்படி அநேக பூராக்களை கர்த்தர் எழுப்புகிறார். ஆனா அதை நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த பூராக்களை நம்ம விட்டுவிடக்கூடாது. அந்த பூராக்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக பரிசுத்தவான்கள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அநேக தேவ மனிதர்களை ஆண்டவர் நமக்கு பல நேரங்களில் பூராவை போல நம்மை தாங்குவதற்கு கர்த்தர் எழுப்பி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஐக்கியங்களை, அப்படிப்பட்ட உறவுகளை, அப்படிப்பட்ட நண்பர்களை, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சிநேகிதர்களை, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன்மார்களை நாம் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதான், இழந்து விடவே கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.
சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப பக்தி உள்ளவங்க, நானே போதுங்க. இன்னும் மரம் அடிமரம் இருந்தாலும் அதை தாங்கிறதுக்கு என்ன வேணும்? கிளை வேணும். அப்பதான் கனி பத்திரமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மை தாங்குவதற்கு இல்லையா, நம்மை தேற்றுவதற்கு, நம்ம கர்த்தரோட இன்னும் ஊன்ற கட்டுவதற்கு சில நேரங்கள் ஆண்டவர் பல கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு ஆண்டவர் எழுப்பி கொடுக்கிறார். அந்த உறவுகளை நம்ம என்ன பண்ணோமா, காத்து கொள்ள வேண்டும். அதை இழந்திருக்கிறார். சிலர்லாம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. தேவைப்படுறப்போ அவங்கள பயன்படுத்திக்குவாங்க. தேவை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம டீ குடிச்சிட்டு டம்ளரை தூக்கி போடுறோம், யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர். அந்த மாதிரி சிலருடைய லைஃப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவைப்படும் போது அவங்கள சார்ந்து கொள்வாங்க, அவங்களுடைய உதவியை பெற்றுக்கொள்வாங்க. ஸோ அவர்களிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் காரியம் முடிஞ்ச உடனே அவங்கள அப்படியே தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, எரிந்து விடுவார்கள். ஸோ அப்படிப்பட்டவர்களாய் நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதான், இருக்கவே கூடாது. நமக்கு ஆண்டவர் எழுப்பி கொடுக்கிற அந்த டிவைன் ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லையா, அந்த ஆவிக்குரிய உறவுகளை நமக்கு பூராவை போல கர்த்தர் எழுப்பி கொடுக்கும் போது அதை கடைசி வரைக்கும் அவர்களை நாம் இழந்து விடாதபடிக்கு அவர்களை நாம் காத்து கொள்ள, அப்படிப்பட்ட உறவுகளை நாம் தக்க வைத்து கொள்ள, அப்படிப்பட்ட அந்த சிநேகிதர்களை நாம் விட்டு விடாதபடிக்கு நாம எப்பொழுதும் அந்த தெய்வீக உறவை நாம காத்து கொள்ள நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை அடிமரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கனியை தாங்கிறதுக்கு என்ன தேவை? கிளை தேவை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பூராக்களை நாம் எழுப்பும்படி ஜெபிக்கணும். ஆண்டவர் எழுப்பி கொடுக்கிற அந்த பூராக்களை நம்ம என்ன பண்ணனா, அந்த உறவுகளை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிதியோன் நியாயாதிபதி, அவனை மட்டும் ஆண்டவர் அனுப்பல, உன் வேலைக்காரனை கூட்டிட்டு போ. நான் நினைக்கிறேன் கிதியோனால இருந்த அந்த 300 பேர்ல ஒருவேளை இவன் ரொம்ப தைரியசாலியா கூட இருந்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்போ கிதியோனும் அந்த பூராவும் புறப்பட்டு எதிரிகளுடைய பாளையத்துக்கு அந்த ராத்திரி வேளையில போறாங்க. போனா அங்கே ஜாமம் காக்கிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிறத இவங்க 2 பேர் என்ன பண்றார்களாம், கேட்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் சொல்றான், நான் சொப்பனம் கண்டேன். என்ன சொப்பனம்? சுட்டிருந்த வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்து மீதியானியருடைய கூடாரத்தை என்ன பண்ணிச்சு, கவிழ்த்து போட்டது அப்படின்னு அவன் கண்ட சொப்பனத்தை ஜாமம் காக்கிறவன் இன்னொரு ஜாமம் காக்கிறவனிடத்திலே சொல்லுகிறான். சொன்ன உடனே அந்த இன்னொரு ஜாமம் காக்கிறவன் சொல்றான், நீ கண்ட சொப்பனம் என்னன்னா, அது யோவாசின் குமாரனாகிய கிதியோன். அவன் கையில இந்த மீதியானுடைய சேனையை கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்து விட்டார். ஆகவே நாம தோற்று போக போகிறோம். இல்ல, இந்த மீதியானியருடைய சேனையின் மேல அந்த கிதியோன் வெற்றி கொள்ள போகிறான் என்று சொல்லி அந்த சொப்பனத்தை 2 பேர் என்ன பண்றாங்க, டிஸ்கஸ் பண்ணி பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை போய் யார் கேட்கறது? பூராவும் கிதியோனும் அதை கேட்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்களாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம். அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ போய் அவங்க என்ன பேசுறாங்கன்றது என்ன பண்ணு, கேள். அப்போ உன் கைகள் என்ன பண்ணும், திடப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம கூட பல நேரங்கள்ல கர்த்தருடைய சமூகத்துல வரும்போதெல்லாம் கர்த்தர் என்ன பேசுறாருன்றத கவனமா என்ன பண்ணும், கேட்கணும். சில விசுவாசிகளுக்கு ரொம்ப ஆராதனை பிடிக்காத ஒரு நேரம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, பிரசங்கம் பாஸ்டர். எங்களுக்கு கேட்கறதுக்கு பிடிக்காது, எங்களுக்கு எதுதான் ரொம்ப பிடிக்கும், பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேரை பேச விட்டா பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் உட்காந்து கேளுங்களாம் பிரதர், கொஞ்ச நேரம் கேளுங்களா சார், எங்களுக்கு கேட்கவே பிடிக்காதுன்னுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது
அங்கே ஆண்டருடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறது. பாருங்க, நாம கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையுள்ளவர்களாயும் நாம் இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. எதுக்கு? ஆமா, கேட்கிறது யாக்கோபு 1:19 வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, எப்படி இருக்கணுமா? யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணுமா? ஆனா நாமளாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சில வீடுகளுக்கு கூட சில நேரத்தில் விசிட்டிங் போனா நாங்க என்ன பேசுறேன்னே கேட்க மாட்டாங்க. அவங்க பேசுறத தான் நாங்க கேட்கணும். சில ஆட்களை நீங்க சந்திச்சீங்கன்னா நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. அவங்க மாட்டுன்னு பேசிட்டே இருப்பாங்க. அது தவறு. வேதம் சொல்லுகிறது, பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். ஆனா கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா இருக்கணும். அப்பதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வெற்றி அடைய முடியும். உனக்கு ஆவிக்குரிய பூராக்கள் தேவை. அப்பதான் உன் ஜீவியம் வெற்றியுள்ள ஜீவியமா இருக்கும். அதுக்கு அடுத்தது, நீ கர்த்தர் பேசுகிறத நீ செவி சாய்த்து கேட்கிறதற்கு உனக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். ஆமா, சில நேரத்தில் ஆலயத்துல கூட வந்து பிரசங்கத்தை சிலர்லாம் கவனிக்கவே மாட்டாங்க. அப்பதான் தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டு, தேவையில்லாத காரியங்களை யோசித்து கொண்டு, தேவையில்லாத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இது தவறான ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணுமா? கவனமா கேட்கணும். அப்பதான் அது நம்முடைய இருதயத்துக்குள் போய் அது கிரியை செய்ய முடியும். அப்பதான் நம்ம கைகள் என்ன பண்ணுமா? திடப்படும். அப்பதான் நம்முடைய விசுவாசம் பலப்படும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை உடைக்கும், நம்மை உருவாக்கும், நம்மை சீர்படுத்தும், நம்மை ஸ்திரப்படுத்தும், நம்மை நிலைநிறுத்தும். அல்லேலூயா. ஆமா, அதுதான் பிரசங்கத்தை நம்ம எப்படி கேட்கணும்? ரொம்ப கவனமா கேட்கணும். கர்த்தர் சொல்றார், நீயும் புறாவும் போய் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை என்ன பண்ண? கவனமா கேளுப்பா. அப்போ உன் கைகள் என்ன பண்ணும்? திடப்படும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது கூட ரொம்ப கவனமா வாசிக்கணும். அப்போ அது நம்மோட என்ன பண்ணும்? பேசும். பிரசங்கத்தை கேட்கிறப்போ நம்ம கவனமா கேட்கணும். அப்பதான் கர்த்தருடைய சத்தம் நம்முடைய செவிகள்ல துணிக்கும். ஆகவே இங்க சொல்றாரு, நீ போ, அவங்க பேசுறத கேளு, அப்பொழுது உன் கைகள் என்ன பண்ணும்? திடப்படும். இப்ப அதே போல இவங்க 2 பேரும் போறாங்க. போன உடனே அங்கே ஜாமம் காக்கிறவர்கள் சொப்பனத்தை ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தன் சொப்பனத்தை சொல்றான், ஒருத்தன் என்ன பண்றான்? வியாக்கியானம் பண்ணுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், நான் ஒரு சுட்டிருந்த வார்கோதுமை அப்பத்தை கண்டேன். அந்த சொப்பனம் காண்கிற அந்த ஜாமக்காரன் அவன் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது கிதியோனும் பூராவும் வர்றதுக்கு முன்னாடியே, ஒருவேளை முந்தின நாள் ராத்திரி கண்டிருக்கலாம், அல்லது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் தூங்கி கண்டிருக்கலாம். ஆனா அந்த ஜாமக்காரன் சொல்றான், ஒரு சுட்டிருந்த வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்து அது மீதியானுடைய பாளையத்தை என்ன பண்ணிடுச்சு? கவிழ்த்து போட்டது. யோசித்து பாருங்களா. அவன் சொல்றான், சுட்டிருந்த வார்கோதுமை அப்பம். எல்லாரும் சொல்லுங்க, சுட்டிருந்த வார்கோதுமை அப்பம். இஸ்ரவேல்ல 2 விதமான அப்பங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள் இஸ்ரவேலர். அதுல ஒண்ணு கோதுமை அப்பம், இன்னொன்னு வார்கோதுமை அப்பம். ஒண்ணு என்னது? கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பம், ரொட்டி. இன்னொன்னு வார்கோதுமையினால் செய்யப்பட்ட ரொட்டி. இதை இவங்க சாப்பிடுவாங்க. அப்போ இஸ்ரவேல்ல ஐஸ்வர்யவான்கள், உயர்ந்தவர்கள், செல்வந்தர்கள் எதை தான் சாப்பிடுவாங்க? கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பத்தை தான் அதிகமாக அவங்க புசிப்பாங்க. ஆனால் இந்த வார்கோதுமை அப்பம் என்பது ரொம்ப விலை மலிவானது. நம்ம ஊரில் நம்ம சொல்கிறோம்ல பார்லி, அதுதான் அவங்க ஊரில் என்னதான்? வார்கோதுமை. அப்போ இந்த பார்லி அதுதான் வார்கோதுமை. இந்த வார்கோதுமையினால் செய்யப்பட்ட
அப்பத்தை யார் புசிப்பாங்க அப்படின்னா எளியவர்கள், ஏழைகள், மிகவும் சிறுமைப்பட்டவர்கள் தான் அவங்களுடைய ஆகாரமாக எதை புசிப்பாங்களாம்? இந்த வார்கோதுமை அப்பத்தை புசிப்பார்கள். அப்போ இந்த ஜாமம் காக்கிறவன் கண்ட சொப்பனத்தில் கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பத்தை அல்ல, அவன் எதால செய்யப்பட்ட அப்பத்தை பார்க்கிறான்? வார்கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ இந்த ஜாமம் காக்கிறவன் சொல்றான், அது வேற யாரும் இல்லப்பா, அது யாரு? கிதியோன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கிதியோன் ஏற்கனவே தன்னை ஒரு பராக்கிரமசாலியாய் அல்ல, தன்னை ஒரு சாதாரண எளியவனாக, தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவனாக கிதியோன் காணப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நீங்க 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் கிதியோனோட பேசும்போது கிதியோன் சொல்றாரு, என் ஆண்டவனே, இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிதியோன் தன்னை கோதுமை அப்பமாய் அல்ல, தன்னை என்னவா நினைச்சிட்டு இருக்கிறாரு? ஒரு சாதாரண மனிதனாய், தன்னை ஒரு அற்பமான மனிதனாய், தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒரு மனிதனாய் இந்த கிதியோன் காணப்படுகிறான். அதனாலதான் ஆண்டவர் அங்க ஜாமம் காக்கிறவனுக்கு எதை காட்டுறாருங்க? அந்த வார்கோதுமை அப்பத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம ஒருவேளை இந்த கிதியோனை போல இல்லை, நாம கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இல்லை நான் ரொம்ப சிறியவன், நான் ரொம்ப எளியவன், ஒருவேளை நான் ரொம்ப பலசாலிலாம் இல்லை, ஒருவேளை எனக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, ஒருவேளை நான் அதிகமாக படிக்கலை, இல்லையா நான் ரொம்ப திறமசாலி இல்லை, இப்படி நம்மை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாய் நாம் காணப்படலாம். ஆனால் ஆண்டவருக்கு நாம் யார் என்பது முக்கியம் அல்ல, நாம் யாருடைய கரத்திலே இருக்கிறோம் என்பது முக்கியம். அல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் பிசாசு உங்களை என்ன பண்ணுவான்னா ரொம்ப தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போவான். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் வேஸ்ட்டு, நான் என்ன, மற்றவங்க மாதிரி நான் இல்லை, மற்றவங்களுக்கு இருக்கிற வசதி எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு இருக்கிற அழகு படிப்பு திறமெல்லாம் எனக்கு இல்லை, மற்றவங்கள போல நான் ரொம்ப பலசாலிலாம் கிடையாது அப்படின்னு உங்களை நீங்களே அந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக கொண்டு போகும்படி சில நேரத்தில் பிசாசு உங்களை ரொம்ப தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே வச்சுருப்பான். ஆனால் நீங்கள் எப்பயுமே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், நல்லது. பட் ஆனால் தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். தாழ்மை வேணும். ஏன்னா அப்பதான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். தாழ்வுக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா? தாழ்வு, அதாவது தாழ்மை என்பது என்னால ஒன்றும் செய்ய முடியாது, ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அல்லேலூயா. ஆமா, என்னால முடியாதுதான், ஆனா என் கூட யார் இருக்காரு? கர்த்தர் இருக்கிறார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கிதியோன் ரொம்ப பயந்தாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, டேய் உன்னை கொண்டு இல்லப்பா, உன் பலத்தினால இல்லை, உன் கூட வர்றது யாரு? நான் வரேன். அதனால யுத்தம் செய்ய போறது நீ இல்லை, ஆள் தான் நீ போற. ஆனா யுத்தம் பண்ண போறது யாரு? நான் தான் யுத்தம் பண்ண போறேன், நீ பயப்படாத போடான்றார் இல்லை. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது உண்மைதான். ஆனா நமக்குள் இருக்கிற தேவன் நம்மை கொண்டு எதையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவரே? பெரியவர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அந்த பெரிய தேவன் எனக்குள்ள இருக்கான்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா.
அதனால ஆண்டவர் உங்களை உங்க படிப்பை வச்சோ, அழகை வச்சோ, திறமையை வச்சோ, அல்லது உங்களுக்கு இருக்கிற பணத்தை வச்சோ, அல்லது உங்களுக்கு இருக்கிற மற்ற மற்ற சோர்ஸை வச்சோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கிறவர் அல்ல. கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே நீங்கள் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை கொண்டு தேவன் எதையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஜீரோ நிலைமையில கூட நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே பாருங்க, எந்த இடத்துல நீங்க வெறுமையாய், நீங்கள் அப்பிரயோஜனமானவர்களாய், நீங்கள் சாதாரணமானவர்களாய், நீங்க எளியவர்களாய், ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருந்தீர்களோ அதே இடத்துல சகலத்தையும் உடையவர்களாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். நாம கர்த்தரோட இருந்துட்டா போதும். கர்த்தருக்குரியது எல்லாம் யாருக்குரியது? நமக்குரியது. கர்த்தருக்கே சோதரம். ஆனா நம்ம எங்க இருக்கிறது தான் முக்கியம். நம்ம யாருடைய கையில இருக்கிறது தான் முக்கியம். நீங்க ஒன்ன கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கிதியோன் அந்த 300 பேரும் யுத்தத்துக்கு போனப்போ அவங்க பட்டையெல்லாம் எடுத்துட்டு போல. பட்டையெல்லாம் எடுத்துட்டு போல. ஒருத்தன் கையிலும் பட்டயம் இல்லை. அதனாலதான் என்ன கொடுக்கிறாரு? வெறும் பானையை கொடுக்கிறார். மீதியானர் அதை பார்த்து என்ன பண்ணிருப்பான்? சிரிச்சிருப்பான் பார்த்திருந்தா. ஏன்? அங்க இஸ்ரவேலில நீங்க அமலேக்கியர் அந்த இஸ்ரவேல் தேசத்தை அவங்க அடிமைப்படுத்தின சமயத்துல என்ன பண்ணிட்டானா, அந்த தேசத்துல ஒரு கொல்லனும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த இரும்பு வேலை செய்கிற ஒரு ஆசாரியனும் அந்த தேசத்துல இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்ணார்களாம்? பார்த்து கொண்டார்கள். அதனால சவுலும் யோனத்தான யுத்தத்துக்கு போனப்போ சவுல் கையில யோனத்தான் கையில மட்டும்தான் பட்டயம் இருக்கு. வேற ஒருத்தன் கையில என்ன பண்ணல? பட்டயமே இல்லை. ஏன்னா அதை செய்யறதுக்கு கொல்ல அந்த இஸ்ரவேல் தேசத்துல இல்லாதபடிக்கு சத்துருக்கள் என்ன பண்ணாங்க? பார்த்து கொண்டார்கள். அதனாலதான் இப்போ வெறுமையா தான் போறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க கூட எந்த ஆயுதம் இல்லை, வெறுமையா இருக்கிறேன், பலன் இல்லை, திறமை இல்லை, நான் ரொம்ப பலவீன, ஒருவேளை என்னால எதையும் செய்ய முடியாது என்று நினைக்கலாம். ஆனா எப்போதும் உங்க உள்ளத்துல வச்சுங்க, உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். அவர் ஏற்ற வேளையில உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை கொண்டு காரியங்களை நடப்பிக்க, உங்களை கொண்டு எப்பேற்பட்ட சத்துருக்களையும் உங்களுக்கு முன்பாக வீழ்த்தி உங்க தலையை உங்க சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த தேவன் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால எதிரியுடைய சேனை ஒருவேளை வெற்றி கிளிகளை போல திரளா கூட இருக்கலாம். நீங்க அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை அவன் கையில இருக்கிற மாதிரி யுத்த ஆயுதங்கள் ஒன்றும் உங்க கையில இல்லாம வெறும் பானம் மட்டும் கூட உங்க கையில இருக்கலாம். நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் பாருங்க, இங்க கிதியோனையும் அவன் வேலைக்காரனாகிய பூராவையும் கர்த்தர் அனுப்புகிறார். அங்க ஜாமம் காக்கிறவர்கள் அந்த சொப்பனத்தை ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். அதை கேட்ட உடனே கிதியோனுக்கு இப்ப என்ன வந்துருச்சு? தைரியம் வந்துருச்சு. ஏன்னா அந்த ஜாமம் காக்கிறவன் சொல்றான், மீதியானுடைய சேனையை கர்த்தர் யார் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு? இஸ்ரவேலருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்த உருண்டு வந்து கூடாரத்தை வீழ்த்தினது கிதியோன் என்கிற அந்த சோதரம் நியாயாதிபதி தான் என்று சொல்லி அவன் சொப்பனத்தை சத்துருக்கள் பேசுகிறத கேட்ட உடனே இப்ப கிதியோனுக்கு என்ன வந்துருச்சு? ரொம்ப தைரியம் வந்தது. அல்லேலூயா. அப்போ ஒருவேளை கிதியோன் சுட்டிருந்த வார்கோதுமை அப்ப மாதிரி எளியவனாய் இருந்திருக்கலாம். ஸோ அவன் தன்னை சுட்டிருந்த வார்கோதுமை அப்பன்ற மாதிரி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த சொப்பனத்தை அங்க கொடுத்து இவர்கள் இருவரையும் கர்த்தர் தைரியப்படுத்தி ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பாருங்க, அங்க நம்ம வாசிக்கிறோம், இவர்கள் யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாகவே கர்த்தர் சொப்பனத்தை யாரு கொடுத்துட்டாரு?
ஜாமம் காக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். நல்லா தெரிஞ்சுங்க, நமக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் முன்னமே ஆயத்தப்படுத்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இவங்க யுத்தத்துக்கு போன அப்புறம் இல்லை, போறதுக்கு முன்னாடியே இவங்க யுத்தத்திலே ஜெயம் பெற போகிறார்கள் என்பதை அங்கே ஜாமம் காக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். எப்பவுமே ஆண்டவர் நம்ம அழைத்த தேவன், நம்மளை தாயின் கருவில உருவாக்கின தேவன், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அல்லேலூயா. இவன் போனதுக்கு அப்புறம் சொப்பனை வரல, இவங்க யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க? அங்க சொப்பனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். இல்ல, அப்போ ஆண்டவர் நம்மை முன்னெறிந்து அழைத்தது மாத்திரம் இல்ல, நம்மை அழைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டிய வெற்றியை, நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, நமக்கு வேண்டிய உயர்வை, நமக்கு வேண்டிய நன்மைகளை, நமக்கு வேண்டிய சகலத்தையும் அவர் முன்னமே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நீ வெறுமையா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் என்னை அழைச்சார் பாஸ்டர், நான் வந்திருக்கேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், நான் வந்திருக்கேன், ஆனா நான் வெறுமையா இருக்கிறேன். நோ, கர்த்தர் உனக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இனிமேல் ஆயத்தம் பண்ண போறார் இல்ல, அவர் ஏற்கனவே ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் ஏற்கனவே தேவன் என்ன பண்ணிட்டார்? உண்டாக்கி வைத்திருக்கிறார். சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகளை நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சந்திக்க நேரிடும். சில போராட்டங்களை நீங்க சந்திக்க நேரிடும். சில மனிதர்கள் உங்களுக்கு எதிராய் வர நேரிடும். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் எழும்ப கூடும். அதெல்லாம் பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், அது கர்த்தருக்கு தெரியும் என்பதனால அந்த பிரச்சனைக்குரிய தீர்வையும் தேவன் ஏற்கனவே அவர் உண்டாக்கி வைத்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பிரச்சனை வந்துட்டா பயப்படாதீங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வை தேவன் ஏற்கனவே உண்டாக்கி வைத்து விட்டார். அல்லேலூயா. சில நேரத்தில் சத்துருக்கள் வராங்கன்னா சத்துருக்களை பார்த்து பயப்படாதீங்க. அந்த சத்துருவை நீ வெற்றி வாகை சூடும்படி உனக்கு வெற்றியை கொடுப்பதற்கான வழியை தேவன் ஏற்கனவே உண்டாக்கி வைத்து விட்டார். அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் வழியே இல்லாத மாதிரி இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இல்ல செங்கடலாண்ட வந்துட்டு வழியே தெரியல, அவன்லாம் நினைச்சிட்டான் அவ்வளவுதான், இன்னைக்கோட நம்ம கதெல்லாம் க்ளோஸ் சொல்றான். எங்கெல்லாம் எகிப்துல புதைக்கிறதுக்கு பிரேத குழி இல்லைன்னு சொல்லி மோசே இந்த வனாந்தரத்தை எங்கெல்லாம் புதைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறார் என்று கூட சிலர்லாம் சொல்லி கொள்ளுகிறார்கள். ஆனா கர்த்தர் பாருங்க, வழியே இல்லை. ஆனா ஆண்டவர் அங்க என்ன பண்ணாரு? வழியை உண்டாக்கினார். அல்லேலூயா. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்து வழி விடுமே, வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்து வழி விடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே, அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார், உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார்.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற எந்த பிரச்சனையானாலும், எந்த போராட்டமானாலும், எந்த சத்துருவாக இருந்தாலும், அதை நாம் மேற்கொள்ளுவதற்கான தீர்வை தேவன் ஏற்கனவே என்ன பண்றாரு? உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் பிரச்சனைக்கு வருவான்னு தெரியும், இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீ சந்திப்புன்னு தெரியும், இப்படிப்பட்ட போராட்டத்தை உன் வாழ்க்கையில நீ சந்திக்க நேரிடும் ஆண்டவருக்கு தெரியும். நீ அதை பார்த்து கலங்காத. கர்த்தர் உன் பிரச்சனைக்குரிய தீர்வை அவன் வர்றதுக்கு முன்னாடியே தேவன் ஏற்படுத்தி வைத்து விட்டார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கே சோதரம். என்ன பிரச்சனைனா, சில நேரத்தில் அது நம்ம கண்களுக்கு என்ன பண்றது இல்லை, தெரியறது இல்லை. அதனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய தேவை, இவ்வளோ பெரிய போராட்டம், நான் எப்படி தான் மீண்டு வரப்போறேன்னு தெரியலையே, எப்படி தான் இதில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமோ தெரியலையே, எப்படி தான் இந்த சூழ்நிலை எனக்கு மாறுமோ தெரியலையே, எப்படி தான் இந்த செங்கடலை நான் கடந்து போக போறேன்னு தெரியலையே. நீ பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே அதற்கு உண்டான தீர்வையும் தேவன் உனக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் சங்கீதம் 31 சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்றார், உம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. இல்லை, ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு, ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, தேவை வரும்போது, சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி வரும்போது, அப்படியே ஆண்டவர் உங்களை தனியே விட்டு தத்தளிக்க செய்கிறவர் அல்ல. அந்த பிரச்சனையை நீ கடந்து போவதற்கான வழியை தேவன் ஏற்கனவே உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை ஒருபோது நீ மறந்து விடாதே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால பிரச்சனை பெரிதல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆகவே நமக்குண்டான, அதாவது நமக்குரிய ஆசீர்வாதத்தை முன்னமே தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை கிதியோனும் பூராவும் அறியும்படிக்கு இவங்க அங்க போறதுக்கு முன்னாடியே அந்த சொப்பனத்தை ஜாமம் காக்கிற அவர்களுக்கு தேவன் கொடுத்து அதன் விளக்கத்தையும் சோதரம் பூராவும் கிதியோனும் கேட்கும்படி கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த 3 காரியங்களை நீங்க நினைவுல வச்சுக்கங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ளதாய் அமைய வேண்டுமானால் முதல்ல நம்ம பயப்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. 2வது, நம்ம கேட்டோம், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தவிர வேற ஒருவனுக்கு முன்பாக நம்முடைய முழங்கால்கள் முடங்கக்கூடாது. நாம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவளாய், கர்த்தருக்கு முன்பாக பக்தி வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது, நம்மை பலப்படுத்தும்படி, நம்ம கைகளை திடப்படுத்தும்படி சில பூராக்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு, எழுப்பி கொடுத்திருப்பார். அந்த பூராக்களை நாம ஒருபோதும் இழந்துடக்கூடாது. அவங்கள யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நாம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற அந்த தெய்வீக உறவுகளை நாம் எப்பொழுதும் காத்து கொள்ள நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது நம்ம கேட்டோம், நம்ம பேசுகிறதற்கு எப்படி இருக்கணும், பொறுமையா இருக்கணும் இல்லையா? கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணும், தீவிரமாய் இருக்க வேண்டும். ஆமா, அப்பதான் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெற முடியும். சிலருக்கு இந்த சிலர்லாம் இருப்பாங்க, பேசினாலே அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க, நான் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கேட்கணுமா? நம்ம கேட்கிற இடத்துல தான் என்ன இருக்குமா, ஞானம் தங்குமா. வேதம் சொல்ற ஆலோசனையை கேட்கிற இடத்துல என்ன இருக்கும், ஞானம் தங்கும். சில நேரத்தில் உங்க வீட்டில் கூட பெரியவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது, இல்லை உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது, இல்லையா ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் தாய்மார்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது நல்லா செவி கொடுத்து என்ன பண்ணணும், கேட்கணும். ஆமாம், அப்போ தான் நீங்கள் வளர முடியும், நீங்கள் உருவாக முடியும். அப்போ தான் நீங்கள் ஞானவான்களாய் இந்த பூமியிலே ஜீவிக்க முடியும். ஆமாம், அதனால் ஏன்னா வேதம் சொல்லுது, ஆலோசனையை கேட்கிற இடத்துல என்ன தங்குமா,
ஞானம் தங்கும். ஆமா, மூடனுக்கு புத்திமதி எப்படி இருக்குமா? व्यसனமா இருக்குமா. இல்லை, சில பிள்ளைங்களா இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா நல்ல பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொன்ன, போதும் போதும் திறந்துட்டியா அவ்வளோதான் போச்சு, இல்லை நோ, அப்படின்னா நீ முட்டாளாயிடுவேன்னு அர்த்தம். உன்னை கண்டிப்பதற்கு, உன்னை சீர்படுத்துவதற்கு, உன்னை தாங்குவதற்கு, அதுக்கு தான் ஆண்டவர் ஆவிக்குரிய பூராவை போல உன் தாய் தகப்பன் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? கொடுத்துருக்கலாம். அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப தீவிரமாக இருக்கணும். எப்போ பிரசங்கம் வரும், எப்போ நான் வேதத்தை வாசிக்கும்போது வேதத்தின் மூலம் தேவன் என்னோடு கூட பேசுவார், இன்னும் சில மணி நேரங்கள் கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்க முடியாதா என்கிற ஏக்கம், தாகம் நம்முடைய உள்ளத்துல எப்போதும் உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கேட்கறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? தீவிரமா இருக்கணும். பேசுறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம், ஒருவேளை நாம கூட கிதியோன் மாதிரி நான் சுட்டிருந்த வார்கோதுமை அப்பன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நான் கோதுமை அப்பம் கூட இல்லையா, நான் யாரு சுட்டிருந்த வார்கோதுமை அப்பம் அப்படின்ற மாதிரி உங்களை ரொம்ப தாழ்மையா நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நோ, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவர் ஏற்ற வேளையில சோதரோ ஏற்ற சூழ்நிலையில உங்க தலையை உயர்த்துவார், உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, கர்த்தர் நம்மோட இருக்கும்போது நாம் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அசாதாரணமானவர்கள். அல்லேலூயா. ஆமா, நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, யார் கூட நாம இருக்கிறன்றது தான் முக்கியம், யார் கையில நாம இருக்கிறன்றது தான் முக்கியம். அல்லேலூயா. ஆமா, நம்ம தன்னுடைய கரத்துல வைத்திருக்கிற தேவன் சர்வ வல்லவர். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் கடைசியா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஓட்டம் வெற்றியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கடைசியா நம்ம கேட்டோம், எந்த சூழ்நிலையை கண்டு நம்ம பயந்துடக்கூடாது. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு அதுக்குண்டான தீர்வை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள போவன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை தப்பிப்பதற்கான வழியும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கி வைத்திருக்கிறார். சொல்லப்போனா பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே உனக்கான ஆசீர்வாதத்தையும் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எதிரிகள் வருவதற்கு முன்பாகவே அந்த எதிரியை வெற்றி கொள்வதற்கான வழியையும் தேவன் உனக்காய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை சோதரம் பண்ணலாமா? அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே